Hi friends, this video is sponsored by Buy Mode e-shopping மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் பை மோட் e-shopping அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பிபி அத்தாரிட்டிஸை எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பிபி மிஷினை இப்படி தான் இருக்கும். இதில் அந்த சைடில் அந்த மோட்டருக்கான அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதை எடுத்து இந்த பிபி பார்க்குற அந்த வயரை அந்த ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அமைக்கிட்டு அதுக்கு முன்னாடி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கையில் மாட்டி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு பார்க்கலாம். பார்க்கும்போது அதில் ஸ்டார்ட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கையில் கட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகும். அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணும். ஓகே, இந்த மிஷினை வச்சு வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பிபி மெஷர்மெண்ட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் அமைதியாக இருக்கணும். கால் தரையில் பட்டு இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டீ, காஃபி, சாப்பாடு, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் முன்னாடியே முடிச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். கையில் நம்ம அந்த கப்பை கட்டும்போது முழங்கைக்கு 1 இன்ச்சு மேலே கட்டணும். ரொம்ப இறுக்கமாகவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது. 2 கை உள்ளே போகிற அளவுக்கு லைட்டாக கேப் இருக்கணும். நம்ம 3 கவுண்டிங் ரீடிங் நம்ம எடுத்துக்கலாம். அதில் 2 or 3 எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஏதாவது ஒன்றை நம்ம மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சிஸ்டோலிக் அப்படின்னா இதயம் சுருங்கும் போது வரக்கூடிய வேல்யூ தான். அதே டயஸ்டோலிக் அப்படின்னா இதயம் விரிவடையும் போது வரக்கூடிய வேல்யூ. நம்ம சிஸ்டோலிக் அப்படின்னா 90 to 140 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிபி நார்மல். அதே டயஸ்டோலிக்கில் 70 to 90 இருந்தால் அது பிபி நார்மல். இந்த மாதிரி தான் நம்ம பிபி ரீடிங் எடுத்துக்கிறோம். நம்ம கையை நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கை இந்த மாதிரி விரல்களாக மேலே இறுக்கி பிடிக்காமல் மேலே பார்க்குற மாதிரியே நம்ம பிபி செக் பண்ணணும். பிபி செக் பண்ணும்போது பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.